ஹைடா நமசிவாய. அதாவது ஒரு இல்லறவாசி அம்மா கிட்ட கேட்குறாங்க, பெரிய தபஸ்விகள் அந்த அவங்க மாதிரி நம்மளால் வாழ முடியுமா அம்மான்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்கடா, இப்போது இல்லறவாசிகள் அம்மா அதிகமாக தவம் செய்ய சொல்லல. அதாவதுடா இப்போ காலையில் வந்து தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நாம ஜெபம் பண்ணுறது, இறைவனுடைய ஞாபகத்தை ஜெபம் பண்ணுறது, கொஞ்ச நேரம் வந்து தியானம் பண்ணுறது. ஸோ நைட் ஆகினதுக்கப்புறம் தியானம் பண்ணணும். ஸோ வந்து உங்களுக்கு என்னென்ன தியானங்கள் வந்து உங்கள் சத்குருமார்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த தியானத்தை பண்ண சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தியானம் அம்மா கொடுத்துருப்பாங்க, சத்குருமார்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணணும். ஸோ வந்து அதுக்கப்புறம் அம்மா சொல்கிறாங்கடா, லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, உன்னை யாராவது ஹர்ட் பண்ணால் கூட சரி, அதை வந்து இறைவன் கிட்ட வந்து சொல்லணும், இறைவன் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ வந்து இறைவனுடைய சத்சங்கங்கள் அதுக்கு பிறகு வந்து கேட்கணும். அதோட வந்து இது அந்த கேட்டதை வந்து தேவைப்படுறவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ வந்து அம்மா அதை தான் சொல்கிறாங்க. அதோட வந்து வாரம் 2-3 நாள் வந்து பிரம்மச்சரியத்தை வந்து கடைப்பிடிக்கணும். ஸோ வந்து இல்லறவாசிகள் அதோட கண், காது, மூக்கு, வாய், செவி, தோல் அதையும் வந்து நம்மளுக்கு ஒரு மனைவி தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்காம இதுவும் கண், காது, மூக்கு, செவிகள், தோல் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் நம்மளுடைய மனைவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து அதையும் ஒரு கட்டுப்பாடாக வச்சுருக்கணும். அதாவது அதிகமாக வந்து வாயில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல், தேவையில்லாத விஷயங்களை பார்க்காம கேட்காம அதையும் ஒரு கட்டுப்பாடாக வச்சுருக்கணும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்கடா. அது பிறகு ஒரு பக்தி கேட்குறாங்க, அம்மா இந்த வீட்டு வேலைகள், காய்கறி வாங்க போகணும், ஸோ குழந்தைகளை பார்த்துக்கணும், ஸோ அதால் நம்மளால் இறைவனுடைய சத்சங்கங்களை கேட்க முடியாது அம்மா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அம்மா சொல்கிறாங்கடா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸோ அதாவது வந்து இப்போ உங்களை குழந்தை கொண்டுனா நாங்கள் வந்து எல்லா வேலையும் தூக்கி போட்டு அவங்கள நல்லா பார்த்துப்போம். ஸோ நம்மளுக்கே ஒரு வேலையை காய்ச்சலண்டா கூட நம்ம வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு அது படுத்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தாண்டா இறைவனுக்காகவும் நம்ம வந்து டைம் ஒதுக்கணும். ஸோ வந்து டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதால் வந்து நம்ம இந்த டைமில் இறைவனை நினைக்காம தியானம் பண்ணாமல் வேறு சேவைகளை தான் செஞ்சுட்டு போகலாம் அப்படி கூட நினைக்கக்கூடாது. ஏன்டா சேவை செய்யணும்டா கூட தியானம் பண்ணுவோம். ஏன்னா தியானம் பண்ணால் தான் பக்குவம் வரும். ஸோ வந்து தியானம் பண்ணாமல் சேவை செய்யும் போது நாங்கள் தான் செய்கிறோம் அப்படின்னா ஆணவம் வரும். ஸோ தியானம் பண்ணும்போது நாங்கள் எதுவும் செய்யலை, இறைவன் தான் எல்லாமே செய்கிறார் அப்படின்னு ஒரு பக்குவ நிலை வரும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறாங்க, தியானம் பண்ணும், சேவையும் பண்ணும். அதுக்காக டைம் வேஸ்ட் ஆகுது, அதை பண்ணாமல் விடும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஸோ அதால் டைம் வேஸ்ட் பண்ணாமல், டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்காம இறைவனுக்காக நேரத்தை வந்து ஒதுக்கணும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்கடா. ஓகேடா, நம்ம ஷாயா வாழ்க வளமுடன்.